ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 அண்ட் 25ல கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மென்சுரேஷன், அளவியல். ஏற்கனவே அளவியலில் பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து 11th கொஸ்டின்லேருந்து 20th கொஸ்டின் வரை பார்ப்போம். இப்போ 11th கொஸ்டின். The radius of a conical tent is 700 cm and height is 24 meter. இப்போ ஒரு conical tent-ஓட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 700 cm and height வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா is 24 meter. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக இருக்குது. அப்போ சேம் யூனிட்டாக மாற்றணும். இதில் எந்த யூனிட்டாக மாற்ற போகிறோன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ இந்த 700 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறோம். சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும்னா divided by 100. இப்போ 700 divided by 100 வந்து is equal to 7 meter. Next, calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. சொல்லியிருக்காங்க, இந்த rectangular canvas இருக்கு, அதை தான் வந்து டென்ட்டாக மாற்றிருக்காங்க. அந்த rectangular canvas-ஓட width வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா is equal to 4 meter. இப்போ இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் தான் வந்து இந்த கோனா மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். Area of the rectangle formula என்ன, L into B is equal to curved surface area of the cone வந்து is pi r L. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ L into breadth வந்து is 4 meter is equal to pi. பையோட வேல்யூ 22 divided by 7 into radius வந்து 7 meter into L. இந்த L என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட், கோனோட ஸ்லாண்ட் ஹைட். இதுவும் லென்த்தும் ஈக்குவல் கிடையாது. இதை வேணும்னா கேபிட்டல் எல்லுன்னு வேணால் மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே. இப்போ இந்த எல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும் போது இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இப்போ L is equal to square root of 49 plus 24 square என்னது ஷார்ட்கட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணோன்னா 0 4, செகண்ட் டிஜிட் 4 ஸ்கொயர் இஸ் 16, நெக்ஸ்ட் 2 into 4 is 8, அதோட into 2 is 16. இப்போ 6 7 5 576. இப்போ L is equal to square root of 625. Square root of 625 is equal to 25. அப்போ slant height வந்து is equal to 25. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 25 7 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் L is equal to 22 into 25 divided by 4. இப்போ L is equal to, இப்போ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 2 2s are 4, 11 2s are 22. இப்போ L is equal to 275 divided by 2. And again cancel பண்ணோன்னா 1 2s are 2, 3 2s are 6, remaining 1, 7 2s are 14, remaining 1. ஸோ டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே 0 ஆட் பண்ணுவோம். 5 2s are 10. So length is equal to 137.5. Option A 137.5 meter is the correct answer. Question number 12. How many great circles can a hemisphere have? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு ஹெமிஸ்பியர்ல எத்தனை கிரேட் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள். Answer is option A. 1 is the correct answer.
66 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. The curved surface area of a right circular cylinder of height 7 cm is 66 cm square. ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா curved surface area of a right circular cylinder it is equal to 2 pi r h. அதான் எவ்வளோ சொல்லிட்டாங்க 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 into pi வந்து it is equal to 22 divided by 7 into or radius நமக்கு தெரியாது. height வந்து is equal to 7 centimeter. It is equal to 66. இப்போ 7 cancel ஆயிரும். இப்போ 44 into r is equal to 66. இப்போ r is equal to 66. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷன் ஆகும். டிவைடட் பை 44 கேன்சல் பண்ணோன்னா 4 11s are 44, 6 11s are 66. அப்போ r is equal to 6 divided by 4. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது டயாமீட்டர். Diameter is equal to 2 into radius. D is equal to 2r. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into r வந்து 6 divided by 4. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2, 2 2s are 4. Again 3 2s are 6. இப்போ diameter it is equal to 3 centimeter. Option D 3 centimeter. Question number 14. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான இரண்டு கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. 2 identical cubes of side 5 cm are joined end to end. இப்போ இந்த கியூபோட சைட்ஸ் என்ன சொல்றாங்க 5 cm. 5 cm சைடுடைய ரெண்டு கியூப்ஸை வந்து சைட் பை சைடு அட்டாச் பண்றாங்க. இப்படி அட்டாச் பண்ணும்போது என்னன்னா அது வந்து ஒரு கியூபாய்டு கன செவ்வகமாக மாறிடுது. அந்த கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கியூபாய்டோட லென்த் என்ன வரும் 5 + 5 is 10 சென்டிமீட்டர். இங்கே பிரெத் வந்து என்ன வரும்னா கியூபோட சைடு லென்த்து தான், அப்போ 5 சென்டிமீட்டர். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த நியூ கியூபாய்டு it is equal to formula என்னன்னா 2 into LB plus BH plus HL. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into L into B is 10 into 5 plus B into H. B வந்து is 5, height 5 plus H into L. height வந்து is 5, length வந்து is 10 centimeter. It is equal to 2 into 50 plus 25 plus 50. இப்போ next step 2 into 50 plus 50 is 100 plus 25 is 125. 2 into 125 it is equal to 250. இதான் வந்து it is the TSA of the resulting new cuboid. இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த ஃபார்முலா வந்து எனக்கு மறந்துருச்சு. TSA of a cuboid வந்து எனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ ரெண்டு கியூபை வந்து ஜாயின் பண்ணி அது வந்து கியூபாய்டாக மாறிடுது. இப்போ ஃபஸ்ட்டு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் என்னன்னா அந்த 6 ஃபேஸஸோட ஏரியா. இப்போ கியூபில் ஒவ்வொரு ஃபேஸும் வந்து ஸ்கொயராக இருக்கும். இப்போ ஸ்கொயரோட ஏரியா A². மொத்தம் கியூபில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போ 6A². அதில் ஒரு பக்கம் வந்து என்னென்னா இங்கே ஜாயின் பண்ணுறதுல வந்து அடியாயிரும். ஸோ அப்போ என்ன ரிமைனிங் 5 ஃபேஸஸோட ஏரியா என்னது 5A². அதே மாதிரி செகண்ட் கியூப்லையும் அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A². ஒரு ஃபேஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல அடிபட்டுரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 5. இப்போ 5 ஃபேஸஸோட ஏரியா 5A². இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 10A². ஏ என்னன்னு தெரியும் நமக்கு
is 5 centimeter. ஏன்னா இந்த ஏன்றது வந்து is the side of the cube. So 5 square. It is equal to 10 into 25. அப்போ it is equal to 250. இதான் வந்து is the total surface area of the resulting cuboid. Question number 15. ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைப்பரப்பு காண்க. The volume of a cylinder is 448 pi centimeter cube and height is 7 centimeter. Calculate its curved surface area. என்ன கொடுத்திருக்காங்கன்னா volume of a cylinder is equal to 448 pi centimeter cube. Height என்ன கொடுத்திருக்காங்க 7 centimeter. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா CSA curved surface area of the cylinder. இப்போ curved surface area of the cylinder ஓட ஃபார்முலா என்ன? It is equal to 2 pi r into h. நமக்கு height தெரியும், ரேடியஸ் வந்து தெரியாது. ஸோ ரேடியஸை வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அந்த வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க 448 பை சென்டிமீட்டர் கியூப். இங்கே பையும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹச் என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். இட் இஸ் ஈக்குவல் டு 448. இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 448 டிவைடட் பை 7. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 6 7s are 42, remaining 2. 4 7s are 28. அப்போ r square is equal to 64. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா r is equal to square root of 64. Square root of 64 is equal to 8. So r is equal to 8 centimeter. இப்போ இந்த ரேடியஸோட வேல்யூவை இங்கே CSA curved surface area ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ it is equal to 2 into pi, it is equal to 22 divided by 7 into r வந்து is equal to 8 centimeter. Height வந்து is 7. இப்போ 7 cancel ஆயிரும். 22 into 2 is 44 into 8. 44 into 8 is 352 centimeter square. That one is the curved surface area of the cylinder. Option B 352 centimeter square. Question number 16. An industrial metallic bucket is in the shape of the frustum of a right circular cone. That one the frustum oda shape, whose top and bottom diameters are 10 meter and 4 meter. Another first one the top diameter one is 10 meter. Okay. Next bottom diameter one is 4 meter. And whose height is 4 meter. Height anana is equal to 4 meter. Then find the outer curved surface area of the bucket. Outer curved surface area of the frustum வந்து என்ன formula? CSA is equal to pi into capital R plus small r into L. இங்கே capital R ன்றது the topmost circle ஓட radius and small r வந்து the bottomல இருக்க small circle ஓட radius. நமக்கு இந்த top circle ஓட diameter 10 meter னு தெரியும். அப்ப radius என்ன 10 divided by 2. It is equal to 5 meter. இங்கே bottom circle ஓட diameter is 4 meter. அப்ப radius வந்து it is equal to 4 divided by 2. அதனா it is equal to 2 meter. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். pi is equal to 22 divided by 7 into capital R is 5 meter plus small r is 2 meter into L. L ன்றது வந்து is slant height. L is equal to square root of h square plus capital R minus small r the whole square. இப்போ h என்ன தெரியும்? It is equal to 4 meter. அப்போ 4 square plus capital R is 5 minus small r is 2. அப்போ 3 square. It is equal to 16 plus 9. 16 plus 9 are square root of 25. So square root of 25 is 5. Appa slant height L is equal to 5 meter.
substitute பண்ணுவோம் into 5. இப்போ next step 22 divided by 7 into 7 into 5. 7 7 cancel ஆயிரும். 22 into 5 is 110 meter square. இதான் வந்து is the CSA curved surface area of the bucket. Option B 110 meter square. 17th question. கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர் 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. Find the total surface area of a cuboid whose length, breadth and height are 4.5 meter, 3 meter and 2.5 meter respectively. இப்போ 4.5 மீட்டர்ன்றது வந்து length, breadth வந்து is 3 meter, height வந்து is 2.5 meter. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது total surface area of the cuboid. ஃபார்முலா என்னன்னா 2 into LB plus B into H plus H into L. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into 4.5 into B வந்து is 3 meter plus 3 into 2.5 plus 2.5 into 4.5. இப்போ இங்கே எல்லா வேல்யூஸுமே வந்து மீட்டர்ஸில் இருக்குது. இதே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருந்தால் சேம் யூனிட்ஸை மாற்றிட்டு அப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இட் இஸ் ஈக்குவல் டு 2 into 4.5 into 3 is 13.5 plus 7.5 plus 2.5 into 4.5 is 11.25. இப்போ it is equal to 2 into இப்போ ஆட் பண்ணோன்னா 13.5 7.5 11.25 5 2 remaining 1 again 2 remaining 1 is 3 32.25. 2 into 32.25 is it is equal to 64.5. இதான் வந்து is the total surface area of the cuboid. Option C 64.5 meter square. 18th question. ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும் 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தின் உயரம் என்பது. A conical tent is required to accommodate 9 persons and each person needs 12 meter square of space on ground and 160 cubic meters of air to breathe. The vertical height of the tent is என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டென்ட்டுக்குள்ள 9 பர்சன்ஸ் வரை தங்க முடியும்ன்றாங்க. ஒரு பர்சனுக்கு தேவைப்படுற கிரவுண்ட் ஸ்பேஸ் தரை அளவு வந்து எவ்வளோனா இஸ் 12 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஒரு பர்சனுக்கு தேவைப்படுற ஏர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 160 மீட்டர் கியூப். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா the vertical height of the tent. இந்த டென்ட்டோட vertical height என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்பேஸ் 12 மீட்டர் ஸ்கொயர்னா மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் தாங்கலாம் 9 பர்சன்ஸ். ஸோ அப்போ 9 பர்சன்ஸ்க்கான கிரவுண்ட் ஸ்பேஸ் என்ன இட் இஸ் ஈக்குவல் டு 12 into 9. 12 into 9 is 108 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த டென்ட்டோட மொத்த கிரவுண்ட் ஸ்பேஸ் என்ன வரும் இந்த சர்க்கிளோட ஏரியா அது வந்து இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒரு பர்சனுக்கு தேவைப்படுற வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இஸ் 160 மீட்டர் கியூப். அப்போ 9 பர்சன்ஸ்க்கு தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 160 into 9 இஸ் ஈக்குவல் டு 1440 மீட்டர் கியூப். இப்போ இதான் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன். வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் என்ன தெரியும் இஸ் 1/3 into pi r square h. இப்போ அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது இந்த h height of the right circular cone. இப்போ நம்மளுக்கு இந்த ஹோல் pi r ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியும் 108 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 1/3 into 108 into h is equal to 1440. இப்போ height h is equal to 1440
இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் அங்கிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கல். அப்போ 3 டிவைடட் பை 108. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 5 2s are 10, 4 2s are 8, 7 2s are 14, 2 2s are 4, 0. Next 1 3s are 3, 1 3s are 3, remaining 2, 8 3s are 24. Next 18 4s are 72, 0. Now height of the cone is equal to 40 meter. Option A, 40 meter is the correct answer. Question number 19. The diagonal of a cubic room is 11 into square root of 3 feet. Find the volume of it. The diagonal of a cubic room என்ன கொடுத்திருக்காங்க 11 into square root of 3. Diagonal of a cube ஓட formula என்னது is square root of 3 into a. It is equal to 11 into square root of 3. இப்போ square root of 3 cancel ஆயிரும். Next அப்போ a is equal to 11 feet. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது volume of the cube. Volume of the cube formula என்ன it is equal to a cube. a ஓட வேல்யூ என்னன்னா 11 feet. இப்போ 11 cube it is equal to 1331 cubic feet. Option D, 1331 cubic feet. Question number 20. 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம் 57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தின் அளவென்ன? A sphere of diameter 2.4 cm is melted and molded into a wire of length 57.6 cm. இப்போ ஒரு sphere of diameter 2.4 cm அதை மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயரை உருமாற்றிட்டாங்க. இப்போ வயர் it will be in the shape of a cylinder. வயரோட லென்த் என்ன சொல்றாங்க it is equal to 57.6 cm. அப்போ இது என்ன வந்துரும் it will be the height of the cylinder. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா what is the diameter of the wire? இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னா ஒரு ஸ்பியரை தான் ஒரு வயரா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம் என்ன? அப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வயர். இப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube is equal to volume of the cylinder is pi r square h. pi cancel ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் வேற அண்ட் இங்கே சிலிண்டரோட ரேடியஸ் வேற. இப்போ அதை டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் டினோட் பண்ணிக்குவோம். இதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்குவோம், இதை ஸ்மால் ஆர் வரும்னா கேபிட்டல் ஆர் கியூப். தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 2.4 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.2 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்டெப் என்ன வரும்? 4/3 into 1.2 the whole cube. It is equal to radius நமக்கு தெரியாது. So r square into height என்னது is 57.6 cm. இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 0.43s are 1.2. 4 into 0.4 is 1.6 into 1.2 into 1.2 is 1.44. It is equal to r square into 57.6. 0.6 into 1.44. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது டிவிஷன் டிவைடட் பை 57.6. It is equal to r square. The r square is equal to 1.6 into 1.44 is 2.304 divided by 57.6. டெசிமல் பிளேசஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1000 டிவைடட் பை 1000. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்?
2304 divided by 57600. Cancel பண்ணோம்னா 1 into 576 is 576. 576 into 4 is 2304. Now the r square is equal to 4 divided by 100. அப்ப r is equal to 2 divided by 10. r is equal to 0.2. நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது diameter of the wire. It is equal to 2 into r. r என்ன தெரியும்? 0.2 centimeter. But 2 into 0.2 is 0.4 centimeter. இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 0.4 சென்டிமீட்டரே இல்லை, 4ன்னு வர்றது எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை மில்லிமீட்டரில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டருக்கு மாற்றணும்னா சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் இப்போ இன்ட்டு 10. இப்போ 0.4 into 10 is 4 millimeter. இதான் வந்து is the diameter of the wire. Option C, 4 millimeter is the correct answer.